டேய், இந்த தெருவுல மங்கம்மாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை புடிச்சிட்டு போயிருவீங்க, அப்புறம் எனக்கு 1000 ரூபாய் நட்டா. அவளை புடிச்சா உனக்கே 1000 ரூபாய் நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 ரூபாய் கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன். வேணா ரசீதை காட்டுங்களா? பிச்சைக்காரன் நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்பளை கட்ட போற. மவனை ஒரே அடி உன் ஆயுசியா முடிச்சிருவேன். எங்கடா வீடு? இதே தெருவுல 4 வீடு தள்ளி அந்த மஞ்சு வீடு தெரியுங்களே, அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. பாரு ஏட்டையா, அவ சொன்னபடிதான். தட் இஸ் பேட் ஹவுஸ். சைலன்ஸ் ஆயிரு. நான் அவளை போய் கப்புன்னு புடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஏட்டையா, நீங்க அவளுகளை பிடிப்பீங்க, கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் அதே தொழில் செய்வாளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சும் பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த காய் சட்ட பவரை யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஐ அம் ஜென்டில்மேன். கடமையில இருந்து கடுகளவும் தவற மாட்டேன். நான் அவளை பிடிச்சே தீருவேன். ஏட்டையா, இப்படி செஞ்சா அப்படி எப்படி? வாங்க. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கறான்? அப்படி என்ன கேட்டா? என்ன கேட்டானா? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் உள்ள போறேன். நீங்க வெளியில இருந்து காவல்காரங்கன்னு சொல்றான். ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வியா இது? இல்ல இதுக்கு முன்னால நான் அப்படி நின்று இருக்கேனா? எப்படியா கேப்ப? எப்படியா கேப்ப? ஏய், யாரடி உள்ள? வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஏண்டி இவ்வளவு தூரம்? அதே ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படி. புரியுது புரியுது. கங்கா, யமுனா, காவேரி எல்லாரும் வாங்கோடி. ஓ, எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள தான் ஓடுதா? இது வீடு லேது, கடலு. அல்லாக போய் கடல்ல குதிக்கோ. குதிக்கிறேன். வாங்கோ கங்கா, யமுனா, கோதாவரி. தார நல்ல கவனிக்கோடி. கேட்ச் கேட்ச். ஏங்க, எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்வீட் மெமரி திஸ் டே. உன் பேர் என்ன? குயிலு. குயில்? எங்கே ஒரு கூவு கூவு? கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ கண்ணன். அடடே, இது வேறயா? நடுவினிலே. ஓ உன்னை விட்டா ஃபுல் டேவும் ஓதா. ஈகெல்லாம் இடமே இல்ல. என்ன இதெல்லாம்? ஏயா, ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்டப்பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா? சாரி சார், ஒரு மூட்ல வந்துட்டேன். மூடா போயா. உன்னை எல்லாம் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியும். உனக்குள்ள புத்தி வரும். சார், என்ன சார் பெரிய தப்பு பண்ண மாதிரி சஸ்பெண்ட் ஆகுது இதெல்லாம் பேசுறீங்க? நாட்டு இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார். இது சாதாரண மேட்டரா? நிறைய ஸ்டேஷனுக்கு. நோ ப்ளீஸ்ண்ணா, அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க. அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிடப்படாதுங்கிறதுக்காக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேங்கண்ணா. ட்ரைனிங்கா? வாயா உள்ளதல்லி நான் ட்ரைனிங் எடுக்கறேங்கண்ணா. வாயா. ஏயா, காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறியாயா? சார் ப்ளீஸ் 1 மினிட். என்னையா? நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க? இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு. ஜஸ்ட் மினிட். டோன்ட் ஃபீல். செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரியா நிக்கிற உன்னை நான் போயிட்டு வந்து நிக்கிறேன். எஸ் நடையா. என்னங்க, நாங்க 2 பேரும் கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோமே. மார்க்கெட்டுக்கு இவ்வளவு எதுக்கு கூட்டிட்டு போறேன்? வீட்லயே கிடந்து போர் அடிக்குதுன்னு அழுகுறா. இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போறேனே. நான் தான் கூட போறேன்ல. சரி போ போ. வா. இந்த பாரு, வெளியில நிக்கிற கான்ஸ்டபிள் 4 பேரை கூட்டிட்டு போ. எதுக்கு? பக்கத்து வீட்டு பையன் ஃபாலோ எல்லாம் பண்ணிட்டு வந்தானா? அதுக்கு தான். அப்படி வந்தான்னா காலை ஒடிச்சு காவாயில தூக்கி போட சொல்லு. வா. பேராண்டி. என்ன பாட்டி? உடனே மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கோழி வாங்கிட்டு வா. காலையில தானே போய் ஒரு கோழி வாங்கிட்டு வந்தேன். ஏன் இன்னொரு கோழி வாங்கினா நான் திங்க மாட்டேனா? என்ன சொல்ற? என்னமோ இருக்கே. டியூப் லைட். உன் ஆளு மார்க்கெட்டுக்கு போறாடா அவங்க அம்மா கூட. அப்படியா? பாட்டி, நீ என்ன விட ரொம்ப அட்வான்ஸா இருக்க பாட்டி. ஆமா. சேதியை கரெக்டா வாசிக்கிற. ஷோபனா ரவி மாதிரி. கோல்ட் இஸ் கோல்ட். இரு. போற இடத்துல எவனா தகராறு பண்ணுனா அவன் காலை ஒடிச்சு காவாயில போட்டுட்டு வந்துரு. அப்படி ஒன்னால முடியல, அங்கேந்து ஒரே விசில். நான் வந்து கோதாவில குதிப்பேன். ஓகே பாட்டி.
அனிதா 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 எங்க என் பொண்ணு எங்க அந்த பொண்ணு என்ன கேட்டா நமக்கே டேக் ஆஃப் ஐயோ, பொண்ணு. போய் தேடுங்கய்யா விஜய் உன்னை பார்க்காம கைதி மாதிரி என்னால வீட்ல அடைஞ்சு கிடக்க முடியல விஜய். உங்க அப்பனை நினைச்சா வேடிக்கையா இருக்கு. பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு மாடர்னா இருக்காரு, ஆனா மனசு பிஞ்சு போன செருப்பு மாதிரி இருக்கு. எங்க பாட்டியை பாத்தியா, பாக்குறதுக்கு தான் ஓல்டு, ஆனா மனசு புத்தம் புது கோல்டு. காதல்னா என்னன்னு உங்க அப்பனை வந்து எங்க பாட்டி கிட்ட தெரிஞ்சுக்க சொல்லு. அதை விடு விஜய், இப்ப என்ன பண்றது? 2 வழி தான் இருக்கு. ஒண்ணு, உங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு நீ இப்படி இருந்தனா என்ன மறந்துரு. விஜய் இல்லன்னா தைரியமா உங்க அப்பாக்கு டாடா சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு. மத்ததெல்லாம் எங்க பாட்டி பாத்துக்குவாங்க. எங்க காதலே பூ சுத்த பாக்குறியா? ஏய், அவன் லவருக்கே பூ வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, நம்ம காதல எங்கடா பூ சுத்த போறான்? ஏண்டா போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை 1 மாசம் உள்ளதில்லை முட்டிக்கு முட்டி தட்டுறான்டா. ஏன் சார் அவரை மட்டும் உள்ள போடுறீங்க? போலீஸ்காரன் அடிச்சா அத உள்ள போட்டுருக்கேன். என்ன எதுக்குன்னு கேட்க மாட்டீங்க, அடிச்சா உள்ள போட்டுருவீங்கல்ல? ஆமா, அடிச்சா உள்ள போடுவேன். இப்ப என்ன உள்ள போடுங்க. ஓடி. சார் சார், என்னையா அந்த பொண்ணு ஏத்திரி இன்ஸ்பெக்டரோட பொண்ணு சார். இன்ஸ்பெக்டர் போகணும்னா கொக்காயா? இந்த மாதிரி ஒரு தடவை உள்ள போட்டாதான் போலீஸ்காரன் பிள்ளைகளுக்கெல்லாம் புத்தி வரும். சாவி என்கிட்ட தான் இருக்கு. நான் வேலூர் போறேன், நாளை காலையில தான் வருவேன். பி கேர்ஃபுல். எஸ் சார். எனக்கு எனக்கு நம்ம பொண்ணு ஒரு முடிவுக்கு வந்துட்டா, நம்மள கேவலப்படுத்தாம விட மாட்டா போல இருக்கு. என்னடி சொல்ற? மார்க்கெட் கூட்டு போனா அந்த ராஸ்கல் அங்கேயே வந்துட்டா. ஒரே அடிக்கடி போலீஸ் அவனை புடிச்சு வேற ஏதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாங்க. நம்ம பொண்ணு அவன் பின்னாடியே ஓடி போயிட்டா. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஐயோ, எனக்கு எப்படிங்க தெரியும்? இதுதான் சொன்னேன், கூட்டிட்டு போகாதேன்னு. என்னமோ பெருசா கிழிச்சிடுறேன் கூட போறேன்னு சொன்னியே, கிழிச்சிட்டேன். ஹலோ, வாங்க மாமா. ஏயா, ஒரு பொண்ணை ஆணை ஒரே லாக்கப்ல போடக்கூடாது உங்க இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது? அது வந்து அடிச்சிருச்சுங்க, அதனால கோபத்துல தூக்கி உள்ள போட்டார் சார். சரி, என் பொண்ணுக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன், அவளை திறந்து விடு. இன்ஸ்பெக்டர் சாவியோட வேலூர் போயிட்டாருங்க, காலையில தாங்க வருவாரு. காலையிலையா? மாமா, வந்ததான் வந்தீங்க, கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நாங்க அப்படியே ஜாலியா டுவேட்லாம் பாடுவோம். பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏட்டையா, என்னடா இன்னைக்கு ஏன் செலவுல உங்களுக்கு பாட்டி விட்டு போறேன். நிஜமாவா? ஆமா,
ஏன் அப்படி? இன்னைக்கு ஏதோ கொடுக்கணும் போல தோணுச்சு. உட்காருங்க. ஏப்பா சப்ளையர். என்ன சார் சாப்பிடுறீங்க? யாரா நீ? சப்ளையர். சப்ளையரா நீ? ஏண்டா யூனிஃபார்ம் இல்ல, தலையில முடி இல்ல? முடிக்கு சப்ளைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் கேட்டியா? ஏண்டா நேரா பழனில இருந்து வந்தியா? போடா, உன் முதலாளி கூப்பிடுறா. போடா. சரிங்க. போடா. ஏய், ஏன்டா இதெல்லாம்? காசு நான் கொடுக்குறேன்டா. சும்மா சாப்பிடுறோம். அது சரி. என்ன சார் கூப்பிட்டீங்களா? நீ இந்த முதலாளியா? ஆமா. இவன் எல்லாம் சப்ளையரா? இவன் சப்ளை பண்ண சாப்பிட மாட்டேன். டேய் விடுறா. ஏட்டியா காசு நாள்ல கொடுக்குறேன். சரி. யோ நீ சப்ளை பண்றியா? நான் சாப்பிடுறேன். ஓகே சார், நீங்க என்ன சொன்னாலும் கொண்டு வர்றேன். ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுங்க சார். எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது. 4 இட்லி போதுங்க. ஆகட்டும் சார். இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. எனக்கு 2 பிளேட் பிரியாணி, ஒரு சிக்கன் மஞ்சூரி, ஒரு சில்லி சிக்கன், ஒரு சிக்கன் டிக்கா, ஒரு சிக்கன். விடுறா, இந்த ஹோட்டல்ல விடுறா. இந்த ஹோட்டல்லே அவ்வளவுதான்டா இருக்கும். அப்படியே 2 ஆம்லெட். ஐயோ. சரிங்க சார். போய. ஏட்டையா விதிய மதியால வெல்ல முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க. அதான் உன் விதி. மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க. அதுதான் உன் விதி. சாப்பிடுங்க சார். வையே. வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்புலன்ஸ் உண்டா? ஓடு 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 ஓடு. ஆயிடுச்சு சார். என்னப்பா இது? கரண்ட் ஆஃப் ஆகி போச்சே. டேய், இதுக்குள்ள எப்படா சாப்பிடுறது? ஜெனரேட்டர் போடுங்கடா. என்னடா ஹோட்டல் இது? டேய் டேய், இவன் எங்க சார் அவரு? நான் அவன் தானுங்க தேடிட்டு இருக்கேன். அவன் போனா பரவாயில்ல. சாப்பிட்டதுக்கு 250 ரூபாயும், தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு 250 ரூபாயும், 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா? என்கிட்ட பைசா கூட இல்லைங்கண்ணா. எனது பணம் இல்லையா? டேய், நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா. உன் கூட வந்தானே கருமுண்டோம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. டேய் தம்பிகளா, இவன் கையை கால உடைக்கடா. பேசி தீத்துக்கு முன்ன நமக்குள்ள என்னடா பேசுற? யார கீழே குத்துறேன். அம்மா, ஐயா, அம்மா, ஐயா 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 ஐயா, அம்மா. ஏண்டா கை காலத்தை நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் இல்ல? நீ எனக்கு பிச்சை போட்ட இல்ல. அப்புறம் என்ன தத்துவம்? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. ஐயோ, காது 2லயும் அடிச்சுட்டானுங்க போல் இருக்கு. வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. டேய், டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா? என்ன நடுத்தரில் இப்படி அலங்கோலமா அலைய விட்டுட்டியாடா? ஏட்டையா இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கலாம். கல்ல பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் ராகவன். நீங்க கேட்ட மாதிரியே மெட்ராஸ்க்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். ஒன் குட் நியூஸ், நீங்க ஏசியா ப்ரமோஷன்ல போறீங்க சார். நீங்க நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணலாம். ஹியர் இஸ் தி ஆர்டர். தேங்க்யூ வெரி மச் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாட்டி, பாட்டி. என்னப்பா? என்ன பாட்டி, வேன்ல சாமான்ல ஏத்திட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியலப்பா. திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு எந்த ஊருக்கு மாத்தலாய் போறாங்களாம். எந்த ஊருக்கு? எந்த ஊரு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறானே அந்த ஆளு. நீ வாயா. பாட்டி, நான் மாடியில இருக்க. பாட்டி, நான் கத்துறது காதுல விழல. மாடியில இருக்கேன் பாட்டி. டிவியை தூக்கிட்டு போ. பத்திரமா பார்த்து தூக்கிட்டு போப்பா. நீ இதை எடுத்துட்டு போ. நீ அந்த படத்துல கழட்டுப்பா. ஆடையா, எங்கடா வந்த? உங்க பொண்ணு கிட்ட நான் பேசணும். என்ன பேச போற? என்கிட்ட பேசுடா. நான் ஒண்ணு உங்களை காதலிக்கல, உங்க பொண்ணை தான் காதலிக்கிறேன். அவகிட்ட தான் பேசணும். உங்க பொண்ணு கிட்ட நான் பேசணும். அனிதா கிட்ட நான் பேசணும். அவ கிட்ட பேசாம நான் போக மாட்டேன். திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு மாமனாராக போறீங்க. அந்த மரியாதைக்காக விட்டுட்டு போறேன்.
எதுக்காக என் கூட பழகுன? எதுக்கு என் மனசு ஆசை வளர்த்த? இப்போ நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற நிலைமை உருவாக்கிட்டு எங்க போறேன்னு கூட சொல்லாம போற? ஏன் சொல்ல நீதா, எந்த ஊருக்கு போறீங்க? சொன்ன உங்க அப்பா உன்னை அடிப்பான்னு பயப்படுறியா? இல்ல விஜய், அவர் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல. ஆனா இந்த பாரு, இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ வச்சு கூடாது. அதுலயும் நாம இப்ப எங்க போறோம் என்ன ஏதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஏதாவது மீறி பேசுன ஒன்ன எதுவும் செய்ய மாட்டேன். அவனை இந்த துப்பாக்கியாலே சுட்டு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். நீ மூச்சை விட்ட அவன் மூச்சு நின்னு போகும். இதுக்குதான் இவ்வளவு பயந்தியா? இப்ப உங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாக்குறேன். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகத்துல யாராலும் எங்களை பிரிக்க முடியாது. வரேன்.